சார் 10X ஹெல்த் கோச் சீனியர் கோச்சாக இருக்கீங்க. இப்போ நம்ம எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலும் டயபெட்டிஸ் அந்த டயபெட்டிஸுங்கிறது என்ன ஒரு வியாதியா, அது என்னங்கிறது கொஞ்சம் எங்களுக்கு விளக்கம் கொடுத்தா பரவாயில்ல. உங்களுக்கு நோய்களில் வந்து கம்யூனிகேட்டபிள் டிசீஸ் சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வர்றது தொத்தும் வியாதின்னு சொல்லலாம் சார். இப்போ நீங்கள் கோவிட் கூட பார்த்தீங்கன்னா வந்து கிருமி வெளியிருந்தானே வந்தது, இந்த மாதிரி நான் கம்யூனிகேட்டபிள் டிசீஸ்ன்னு இருக்குது சார். அதை வெளியிருந்து வரக்கூடிய கிருமிகளால் வருதுன்னா அது வந்து அது வியாதின்னு சொல்ல முடியாது சார். ஓகே, அது வந்து இட்ஸ் அ கண்டிஷன். இப்போ உடம்புல ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு உள்ளுக்குள்ளே போய் சக்தியாக மாறணும் இல்லையா? அந்த மாறுற ப்ராசஸ் பேர் வந்து மெட்டபாலிசம்னு சொல்கிறோம் சார். அதனால தான் நம்மளுடைய 10X ஹெல்த்தில் வந்து உங்களுக்குலாம் நான் கொடுக்குற ட்ரைனிங் என்னென்னா மெட்டபாலிக் ஹெல்த்து சார். அதிகமாக யாரும் பேசுகிறது இல்லைங்க சார். ஒரு சிலர், உலகத்திலே ஒரு சிலர் பேசக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி நம்ம 10X ஹெல்த் சார்பாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சார். அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் பார்க்குறவங்களுக்கு உங்கள் மெட்டபாலிக் ஹெல்த்தை தெரிஞ்சு அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவில் உங்களுக்கு வந்து பாருங்கள் புரோதம், விட்டமின்ஸ், மினரல்ஸு, கார்பு, ஃபேட்டு, ஃபைபர், வாட்டர், இதெல்லாம் வந்து 7 சத்து ரொம்ப அவசியம். அதில் மேக்ரோ அதிகமாக இருக்கக்கூடிய சத்தில் கார்போஹைட்ரேட். ஸோ இந்த கார்புங்கிறது தான் உள்ளுக்குள்ளே போய் குளுக்கோஸாக மாறுகிறது. அதாவது இப்போ நம்மளோட லோக்கல் லாங்குவேஜில் இப்போ சர்க்கரையாக மாறுகிறது. அதுதான் வந்து உங்களுக்கு சக்தியாக மாறும். ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், இப்போ பசி ஆகுது உங்களுக்கு, நீங்கள் சாப்பிட்றீங்க, எல்லாம் சுகராக வருது, நீங்கள் பசி எடுத்தது நீங்கள் சாப்பிடுவீங்க, உடனே பாடியில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும். குளுக்கோஸ் லெவல் அதிகம் ஆன உடனே நம்ம பிரெயின் வந்து உங்கள் கணையத்துக்கு ஆர்டர் பண்ணுறோம், இன்சுலின் உற்பத்தி பண்ணுறது. ஏன்னா இந்த குளுக்கோஸ் ஆனது செல்லுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துறோம். அப்போ செல்லுக்குள்ளே சேர்த்தும் பொழுது தான் உங்களுக்கு வந்து எனர்ஜி உற்பத்தி ஆகும். அதுக்கு வந்து ஏடிபின்னு சொல்லுவோம். அப்போ தான் சக்தி. உங்கள் ஃபோனை நீங்கள் சார்ஜ் போடுறீங்க, அப்போ சார்ஜ் போட்டிங்கன்னா அது சார்ஜ் ஏறணும்ல, அப்போ அந்த மாதிரி ஓகே. அப்போ எனர்ஜி உங்களுக்கு உருவாகணும். அப்போ வந்து இந்த குளுக்கோஸு இன்சுலின் தான் கூட்டு போவாங்க. ஒரு பின் இல்லாமல் எப்படி சார்ஜ் போட முடியும்? பின் இருந்தால் தானே அந்த கரண்ட் உள்ளே போகும். அந்த மாதிரி இன்சுலின் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. இப்போ குளுக்கோஸ் வந்தாச்சு, இன்சுலின் வந்தாச்சு, செல் வந்து அந்த குளுக்கோஸை வாங்க மறுக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சரி ஓகே. இப்போ பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள் சார். அது என்ன ஆகுது? அந்த குளுக்கோஸை செல் வாங்க மறுக்கிறது. இதுக்கு பேர் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு தடை, ரெசிஸ்ட் பண்ணுறது. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த குளுக்கோஸ் ஆனது, அந்த சுகர் ஆனது ரத்தத்திலேயே நிற்கிது. உங்களுக்கு பசி ஆகுது வைங்க, மீண்டும் சாப்பிடுவீங்க. பசியானா சாப்பிடுவீங்க தானே, டயர்ட் ஆகுறீங்க. டயர்ட் ஆனதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே சாப்பிடுவீங்க. ஓகே. அப்போ மீண்டும் வந்து, அதாவது பசியாகி சாப்பிட்றது வேற, டயர்டாகி சாப்பிட்றது வேற. இங்கே வந்து பசி இல்லை, ஏன்னா ஆல்ரெடி குளுக்கோஸ் இருக்காங்க. இங்கே டயர்ட் ஆகுறீங்க. டயர்டானதையும் பிரெயினில் என்ன தெரியும், எதாவது ஒன்று சாப்பிட்லாமே. அகெயின் வந்து குளுக்கோஸ் ஏறுது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவு மட்டுமே தான் உள்ளே போதோட, மீதியெல்லாம் அப்படியே நிற்கிது. இப்படி நின்று என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ரத்தத்தில் ஒரு 80லேருந்து 100 இருக்கலாம். அதாவது மெயினாக வந்து ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னா என்ன? விரதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபாஸ்டிங்னா 8 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிற, 10 மணி நேரம். சரி, 10 மணி நேரம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது நீங்கள் வந்து பாருங்கள், அந்த குளுக்கோஸ் காலையில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது 80லேருந்து எவ்வளோ இருக்கலாம்? 70 இருக்கு. 80லேருந்து 100க்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஓகே. சரி, ஓகேவா? 80க்கு கீழே போனால் 70 போகலாம். அப்போ லோ சுகர் ஆவீங்க. அந்த நேரத்தில் உங்கள் லிவர் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா அங்கே கிளைக்கோஜன் கொஞ்சம் கொடுக்கணும். சரி, இந்த மாதிரி ப்ராப்ளமும் நிறைய நான் பார்க்குறேன். சரி, ஓகே. அப்போ லோ சுகரும் ஆகிறது கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆனால் இங்கே வந்து ஹை சுகர் தான் இருக்குது. அப்போ இன்சுலின் ரெசிஸ்ட் ஆகும்போது உங்களுடைய சர்க்கரை அளவு அதிகமாகுது. அப்போ ஃபாஸ்டிங் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னா, நிறைய பேர்
இன்றைக்கி காலையில் கூட பார்த்திங்கன்னா எனக்கு ரீடிங் எடுத்துகிட்டு நம்மளுடைய ஹெல்த் கோச்சுங்களை மாதிரி நிறையா இருக்காங்களே நம்ம 10X ஹெல்த்தில். ஸோ 100கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ எடுத்து எனக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரே வீட்டில் கணவனுக்கு 170, மனைவிக்கு 300, 290. இதுதான் இங்கே பிரச்சனை. இந்த கண்டிஷன் எவ்வளோ இருக்கணும்? 80 to 100க்குள்ளே இருக்கணும் இல்லையா? இப்போ கண்டிஷனை மீறியாச்சு. கண்டிஷனை மீறது தப்பு தானே? தப்பு தான். ஒரு ரூல்ஸை மீறது தப்பு தானே? உடம்புல ஒரு ரூல் இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆகும்? உடம்பு உங்களுக்கு டயர்டாகிறீங்க, ஆனால் எல்லாமே இருக்குது, ஆனால் உபயோகம் இல்லை. இங்கே தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டாக்டர்கிட்ட போவீங்க, நல்ல ஒரு எம்டி பார்த்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயபட்டாலஜிஸ்ட் வந்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் வந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்குன்னா டேப்லெட் கொடுப்பாங்க, ஒரு சில இடங்களில் இன்சுலின் கொடுப்பாங்க. அது ஓகே, ரைட். பட் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்றோமோ அதை கன்டினியூ பண்ண சொல்லுவோம். டாக்டர் கொடுக்குறத கன்டினியூ பண்ண சொல்லுவோம். பட் இங்கே நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம வந்து ஒரு வெல்னஸில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து டயட்டை கொஞ்சம் மாற்றி உங்கள் கூட இருப்போம். டாக்டருமே டயட்டை சொல்கிறாங்க இன்றைக்கி. பட் டாக்டர்லாம் ரொம்ப கூடலாம் வந்து இருந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து டோட்டலி வந்து அவங்க சப்ஜெக்ட் வேறு. ஸோ இங்கே நம்ம ஃபிட்னஸில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு சில ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்து, மசில் பில்டிங்லாம் சொல்லி கொடுத்து, உங்களுடைய கார்பை ஹை கிளைசமிக் இண்டெக்ஸை லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கார்பு காம்ப்ளெக்ஸ் கார்பாக மாற்றி கொடுப்போம். ரிஃபைன்டு கார்பெலாம் அவாய்ட் பண்ணி டயட்டு சொல்லி கொடுத்து, நம்ம கோச்சு தான் இல்லை, நீங்கள் இருக்கீங்களே, ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ பார்க்குறவங்களுக்குலாம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி எத்தனை பக்கம் உங்களுக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரில. இன் பர்சனாகவே இப்போ இந்த மாதிரி நிறைய 100கணக்கான கோச் வந்து நம்ம 10X ஹெல்த்தில் இருக்காங்க. இவங்க வந்து உங்களுக்கு மானிட்டர் பண்ணி கூட இருப்பாங்க. எப்போயுமே பாருங்கள், ஒரு குழந்தைக்கு டியூஷன் வீக்குன்னு வச்சுங்க, உடனே கொண்டு போய் ஒரு மாஸ்டர்கிட்ட விடுறாங்க இல்லையா? இப்போ ஸ்கூலில் இருக்கிற மாஸ்டரே வெளியே டியூஷன் கூட எடுக்கலாம். ஆனால் என்னென்னா, கொஞ்சம் க்ளோஸ் கண்காணிப்பு இருக்கிற மாதிரி ஒரு க்ளோஸ் கண்காணிப்பு உங்களுக்கு இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட் எல்லோரும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அப்போ டாக்டர்கிட்ட மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே நம்ம லைஃப் இருக்க முடியாதே. மாத்திரை சாப்பிட்டவங்க இன்சுலின் வரைக்கும் போயிடுறாங்களே. மாத்திரை சாப்பிட்டு இப்போ இன்றைக்கி காலையில் என்னுடைய கிளைண்ட் 2 பேர் ஈவன் வந்து டாக்டர் கொடுக்கக்கூடிய டேப்லெட்டை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுமே அவங்க எங்கே போயிடுறாங்க? ஸ்பைக் ஆகுது. 290 போய் இருக்கு. ஸ்பைக்குங்கிறது வேறீங்க. ஸ்பைக்குன்னா வந்து சாப்பிட்ட உடனே ஏறுறது பேர் தான் ஸ்பைக்கு. இது ஸ்பைக் இல்லை, குளுக்கோஸ், ஹையஸ்ட் குளுக்கோஸ் நான் சொல்கிறது. ஸ்பைக்குன்னு என்னென்னா சாப்பிட்ட உடனே சொல் ஏறுதில்லை, அது ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போ இதுதான் கண்டிஷன். இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, குளுக்கோஸ் லெவல் அதிகம் இருக்க நம்மளுடைய பிரெயின் கணையத்தை தொந்தரவு பண்ணிட்டு, என்னப்பா இவ்வளோ குளுக்கோஸ் இருக்காங்க, நீ என்ன பண்ணுற, இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு போய் அவங்களுக்கு எனர்ஜி கொடு, இங்கே அவங்க எனர்ஜி இல்லை, டயர்ட் ஆகுறாங்க. டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாம் டயர்ட் ஆகுறீங்க தானே? இதுதான் ரீசன், தெளிவாக சொல்ல போனால். இப்போ நம்ம இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, உங்களுடைய கார்பை லோ கார்பை மாற்றி இந்த பெஸ்ட்டு பிளான்ட் ப்ரோட்டீன் பேஸ்டெல்லாம் கொடுப்போம். அப்போ அதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே செல்கள் வந்து ரெசிஸ்ட் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நிறைய காரணம் இருக்குது. உங்களுக்கு செல் வீக்காக இருக்கிறது ஒரு காரணம், உங்களுக்கு மசில் வந்து போதுமான மசில் இல்லாத ஒரு காரணம், பாடியில் ஃபேட் அதிகமாக இருக்கிற ஒரு காரணம், மென்டலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அது ஒரு காரணம், இதெல்லாம் இருக்கும்போது சரியாக தூக்கம் வராது அது ஒரு காரணம். இப்படி டயபெட்டிக் பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம 100கணக்கான டயபெட்டிக் ரெமிஷன் ப்ரோக்ராமில் இன்றைக்கி இருக்காங்க. நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி, சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க, எனக்கு வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ அவங்களுக்கு வந்து 52 வயசு ஆகுது, ஒரு லேடி ஒருத்தங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தனோ அப்படி இருக்கேன், டயர்டு இல்லாமல் இருக்கேன். சரி, ஓகே, அந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்துக்குமே நிறையா ஆளுக்கு ஆள் மாறுங்க. இது ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு இல்லை. கணவன் மனைவி இருந்தால் அவங்களும் ஒரு மாதிரி மாறும், மேலுக்கு ஒரு மாதிரி மாறும், ஃபீமேலுக்கு ஒரு மாதிரி. இப்போ இதுதான் டயபெட்டிக். இப்போ இந்த கண்டிஷனை மீறும் போது இப்படி ஆகுது. ஒரு பக்கம் குளுக்கோஸை உள்ளே ஏற்றிக்கிறது, அப்படி ஏற்றுற குளுக்கோஸை செல் வந்து என்ன பண்ணல, வாங்க மறுக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். ஆனால் வந்து மெடிக்கேஷன் நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டோம்.
டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை நாங்கள் கண்டினியூ பண்ண சொல்லுவோம். ஆனால் கண்டினியூ பண்ணியுமே உங்களுக்கு குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது, அதை நார்மல் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் டாக்டர்கிட்ட போய் என் குளுக்கோஸ் இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அங்கே கேட்கும்போது டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை வேண்டாம் மாத்திரை நிப்பாட்டியிருக்கேன் இல்லையா. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நாங்கள் கைட் பண்ணுவோம். உங்களுடைய எல்லா வகையிலையும் உங்கள் மென்டல் ஹெல்த்தும் சரி, உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி, அதில் நியூட்ரிஷன்லேயும் சரி, எல்லா ஆங்கிள்லேயும் கவர் பண்ணுறதுக்கு பேர் தான் வெல்னஸ். ஓகே, வெல்னஸ் எல்லா பக்கமும் கிடைக்காதுங்க. சரிங்க சார். ஒன்லி ஃபியூ பீப்புள் ஆர் டூயிங் தட். அதுவும் மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்டோட நம்ம செய்கிறோன்னா வெரி வெரி ஃபியூ பீப்புள். சரிங்க சார். டயபெட்டிஸ் சர்க்கரை பற்றி இவ்வளோ விளக்கம் சொன்னீங்க. இப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து சர்க்கரை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு ஹெல்த் கோச்சாங்களுக்கு வந்து ஒரு சிஜிஎம்லாம் போட்டிங்க. அப்போ போடும்போது நான் ப்ரீ டயபிட்டிஸ் இருந்தேன். கரெக்ட். நான் டயபிட்டிஸ் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ப்ரீ டயபிட்டிஸ் இருந்தேன். அப்போ அந்த ப்ரீ டயபிட்டிஸ் எனக்கு எவ்வளோ சீக்கிரம் சரியாகும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியுங்களா? இப்போ சந்தானகுமார் வந்து இவர் நம்மளுடைய கோச்சாக வந்து எப்படி வந்தாருன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எக்ஸ் மிலிட்ரி மேன் இல்லையா. எக்ஸ் மிலிட்ரி மேன், நல்ல பாடி ஃபிட்டாக தான் வச்சுருக்காரு. பட் இருந்தும் அவர் வந்து ப்ரீ டயபெட்டிக் 108 இருக்குது ஃபாஸ்டிங்கில். இல்லை நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் இல்லை எதுக்கு செக் பண்ணுங்க. 108, அதாவது இப்போ 110 தாண்டினாவே டயபெட்டிக், அப்படி தான் நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் ஏதோ தப்பாக வாட்ஸ்அப்பில் என்னென்னு தெரியாமல் 150 வரைக்கும் இருக்கலாம், அப்படிலாம் இல்லைங்க. அது இப்போ நீங்கள் டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் கம்யூனிகேட்டபிள், அது உங்களுக்கு தெரியாது. ஒரு சீரியஸான ஸ்டேஜில் போய் காம்ப்ளிகேஷன், டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் போய் கூகுளில் போட்டு பாருங்கள். அதெல்லாம் வந்து கால் எடுக்கிற மாதிரி ஆயிரும், கண்ணு போயிடும், கிட்னி டேமேஜ் ஆகிற மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். இது எல்லாமே நம்மளோட உணவு பழக்கங்களும் இதெல்லாம் வந்து இந்த 40 ஆண்டுகள்லாம் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீ டயபெட்டிக்கில் இவர் இருந்தார். அப்போ இவர் வந்து 100 கீழே ஃபாஸ்டிங்கில் கொண்டு வரணும். அப்போ இவருக்கு உடனே இவரோட டயட்டு, இவரோட ஆக்டிவிட்டீஸு, இவருக்கு மென்டல் ஹெல்த்து, இந்த மாதிரியான எல்லா அந்த 4 விஷயத்தையும் நம்ம கரெக்டாக கொடுத்து பிளான் ப்ரோட்டீன்லாம் கொஞ்சம் ரைஸ் பண்ணி அதுக்கு உண்டான சில விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இவர் ஒவ்வொரு உடம்புக்கு மாறும். அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கொடுத்து ஒரு குறைந்தது 90 நாள், சரிங்க சார், அதிகபட்சம் 365 நாள், ஓகேங்களா. சில பேருக்கு 3 மாதத்தில், உங்களெல்லாம் 3 மாதத்திலே கொண்டு வந்துட்டோம். சரிங்க சார். ஏன்னா நீங்கள் அதெல்லாம் மறுபடியும் நீங்கள் வந்து எங்கள் கோச்சாகவே வந்துட்டார், நிறைய பேருக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு இல்லையா. வாழ்த்துக்களுங்க, நல்லது பண்ணுங்க மக்களுக்கு. ஏன்னா காலத்துக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறதா இல்லை சார். எனக்கு தெரிஞ்சுங்க, மாத்திரை வாங்குற கூட காசு இல்லாமல் ரொம்ப தடுமாறி, ஏன்னா 6000 இப்போ இன்சுலின்லாம் போட்டாங்கன்னா 8000 9000 வரும். அந்த மாதிரிலாம் ரொம்ப பட்டவங்கலாம் நம்ம நல்லா அழகாக அவங்களுக்கு டயட்லாம் பண்ணி கொடுத்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் வந்து அவங்க எடுத்திருக்காங்க லைஃப்லாம். அதுக்கப்புறம் டேப்லெட் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வந்து எல்லாம் எனக்கு சரியாயிடுச்சு நினச்சிக்கிட்டு மறுபடியும் உங்கள் டயட்டெல்லாம் நீங்கள் மாறும், அது உங்களுக்கு கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் 10X ஹெல்த்தில் நாங்கள் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கம்யூனிட்டியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு டீச்சிங் கொடுத்துட்டே இருப்போம். மாதம் ஒரு முறையாவது ஒரு சத்சங் மாதிரி நம்ம பண்ணுவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் அனுபவம்லாம் பேசும்போது யூ வில் பி இன் அ கண்ட்ரோல். எப்பவுமே இந்த டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி உபயோகப்படுத்துகிறேன். டிசிப்ளின்னா ஒரு ஒழுக்கம்னு வச்சுங்களேன். அந்த ஒழுக்கம் எப்படி ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் எப்படி வரும்னா, இன்னொரு மனிதன் இருக்காருன்னு வச்சுங்களேன், இன்னொரு மனிதனை பார்க்கும்போது அவங்கள பார்த்து ஒருத்தர் வாக்கிங் போகாமல் இருந்தார், இன்னொரு வாக்கிங் பார்த்தா நான் வாக்கிங் போகணும். அந்த மாதிரி நம்ம குழுவில் இத்தனை பேர் 10X கம்யூனிட்டியில் இருக்கிறனால அவங்க இவங்கெல்லாம் மாற்றிருக்காங்களா, நானும் மாற்றணும், நான் ஏன் மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் எந்த வகையிலையும் நீங்கள் யூ ஆர் நாட் அலோன். முதல் தெரிஞ்சுக்கணும், யூ ஆர் வித் த ஹெல்தி பீப்புள். அதாவது உங்களை மாதிரி இருந்தவங்க இப்போ ஹெல்த்தியாக மாறினவங்க தான், இப்போ உங்களை மாதிரி தான். அப்படி தான் நம்ம கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஸோ இதுதான் வச்சுக்கணும். அது ப்ரீ டயபெட்டிக்குங்கிறது பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு முறை, எல்லாருக்கும் சொல்கிறேன் கேளுங்க, 3 மாதத்துக்கு ஒரு முறை ஃபாஸ்டிங் சுகர் 8 மணி நேரம் கேப் வருது ஃபாஸ்டிங் சுகர். அது தூங்கி எழுந்திரிச்சு உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்காவது டயபெட்டிக் இது லேப் இருந்தால் பாருங்கள், நிறைய பேர் வீட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. கால் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம 10X ஹெல்த்துலேருந்து வீட்டுக்கு வருவாங்க. சப்போஸ் நீங்கள் வேறுங்க தூரமாக இருந்தால் பக்கத்தில் ஏதாவது இருக்கும், நீங்கள் எழுந்திரிச்சு வாக்கிங்லாம் போயிட்டு தண்ணிலாம் குடி சாப்பிடாம தானே இருக்கும். நிறைய பேர் இது தப்பு பண்ணுறாங்க.
சாப்பிடாம இருந்து தானே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மணிக்கெலாம் போய் ஃபாஸ்டிங். அப்படி இல்லை, அப்போ உங்களோட இது மாறிடும். ஓகே, ஃபாஸ்டிங்கில் உங்கள் உடம்பு வந்து தூங்கும்போது எப்படி ரெஸ்ட் பொசிஷனில் எப்படி உங்கள் குளுக்கோஸை எடுக்காமல் எவ்வளோ எடுக்காமல் இருக்குதுன்னு பார்க்குறது தான் மெயின். ஓகே, ஸோ இதுதான் வந்து சார் நாங்கள் ஃபீல்டில் போகிறோம், 200 சுகர் இருந்துச்சு, 250 சுகர் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர்கிட்ட பார்த்தா சரியாயிருச்சு, எனக்கு 100 வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு மீண்டும் வர அந்த சுகர் ரேஸ் அது வாய்ப்பு இருக்கா? ஓகே, இது நல்ல அருமையான கேள்வி. அதாவது டாக்டர்கிட்ட போகிறது வந்து மெடிக்கேஷன் சார், அது வந்து மருந்து சார். இது நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் இருக்குது. டாக்டர்ஸ் வந்து அனாட்டமி ஃபிசியாலஜி முடிச்சிருக்காங்க. இன்னும் எங்கள் ஃபேமிலியில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மருந்தை கொடுத்து உயிரை காக்கிறவங்க தான் டாக்டர்ஸ். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உணவு, ஆக்டிவிட்டி, உங்கள் மைண்டு, இத்தனை விஷயம் கலந்தது தான் உங்கள் டயபெட்டிக். இது எல்லாமே டாக்டர் வந்து பார்க்க முடியாது. நீங்கள் ஐ டாக்டர் வந்து ஐ தான் பார்க்க முடியும். ஐ டாக்டரை போய் ஹார்ட்டை காமிச்சிங்கன்னா அவங்க தெரியும், ஏன்னா தே ஆர் ஸ்பெஷலிஸ்ட் ஆன் தட் ஒன். இப்போ உங்கள் உடனே உங்கள் சுகரை கொஞ்சம் இறக்கி கொடுக்குறது டாக்டரோட வேலை, அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. சில நேரங்களில் அதுவுமே கட்டுப்பாடு இல்லாமல் மாத்திரை சாப்பிட்டும் மேலே போகுது. அப்புறம் கடைசியில் வேறு வழி இல்லாமல் இன்சுலின். இப்போ பாருங்கள், இன்றைக்கி காலையில் ஒருத்தங்களை நான் சந்தித்தேன். அவங்க வந்து பாருங்கள் இன்சுலின் எடுக்கிறாங்க, 2 நேரம் இன்சுலின் எடுக்கிறாங்க. லோ சுகர் போய் அப்படி நைட்டெல்லாம் வேர்த்து போய் ரொம்ப தடுமாறி இந்த மாதிரியான பயங்கர ப்ராப்ளம் இருக்குங்க. இன்சுலின் போனாலும் பிரச்சனை. ஏன்னா இப்போ இது வந்து இந்த 4 விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணால் தாங்க குளுக்கோஸ் கண்ட்ரோல் ஆகும். ஓகே, மெயினாக வந்து ஃபுட்டு, உங்கள் ஊட்டச்சத்து. ஸோ அதுக்கு ப்ரோட்டீனை வந்து பேலன்ஸ் பண்ணணும். அது வந்து பிளான் பேஸ்டு ப்ரோட்டீனாக இருக்கணும். முதல்ல உங்கள் குடலை சுத்தம் பண்ணணும், கட்டை ரீசெட் பண்ணணும், கட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா இருக்குது. இத்தனை விஷயங்களையும் பார்க்கணும். எல்லாம் நீங்களாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், நீங்களும் நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இவங்கெல்லாம். ஓகே, இவங்க இது வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம 10x ஹெல்த்தில் வந்து எங்களுக்கு முதல் பாயிண்ட் வந்து எங்களுக்கு ஒரு சேவை தான். இதில் வந்து ஒரு இன்கம் இல்லாமல் சேவை பண்ண முடியாது யாருமே. இன்கம் இருக்குது. அஃப்கோர்ஸ் வந்து நம்ம வி ஆர் நாட் அ கமர்ஷியல் பீப்புள். எல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கூட அவங்களுடைய கம்யூனிட்டியில், அவங்க சொசைட்டியில் கொஞ்சம் சுகர் இல்லாமல் ஒரு நல்ல விஷயத்த நான் ஆம்பற்ற இன்பம் வையகம் பெறுகிற மாதிரி. இப்போ நீங்கள் எப்படி இதானீங்க, நீங்கள் எல்லாத்துட்டையும் பேசணுங்கிறதுக்காக வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் இஸ் குட். ஸோ மெடிக்கேஷன் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஒருத்தங்களை நான் வந்து மீட் பண்ணேன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 410 இருக்காங்க. 410. நான் பர்சனலாக எங்கேயும் போக முடியாது. ஏன்னா நம்ம இப்போ பாருங்கள், ஸ்டுடியோவில் நிறைய வீடியோஸ் எடுப்போம், ஆன்லைன் இருப்போம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் கூட நமக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ என்னால் வந்து முடியாது. ஓகே, முதல்லாம் போயிட்டு இருந்தோம். இப்போ நீங்களாம் பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு லேடிக்கு வந்து 400 சில்லறைங்கும் போது நான் உடனே அவங்கள இங்கே வர வைக்க முடியுமான்னு பார்த்தா முடியலன்னு நான் பர்சனலாக நான் போனேன். ஏன்னா எனக்கு இந்த சில விஷயங்கள்லாம் நான் பேசுவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு டேப்லெட் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு ஏதோ டேப்லெட் சாப்பிட்டா உடனே ரொம்ப ஹையாக இருக்கும்போது டாக்டர் உடனே இன்சுலின் போட்டு கொஞ்சம் குறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு பயந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாள் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு பயந்துக்கிட்டு டாக்டர் கொடுத்த டேப்லெட்டு சாப்பிடாம 410 450லேயே ரொம்ப நாள் இருந்திருக்காங்க. HbA1c பார்த்தா கிட்டத்தட்ட 13-14 இருக்குது. ஆவரேஜ் குளுக்கோஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 320. வெரி வெரி ஹை. 100 இருக்க வேண்டிய இடத்துல 3 மடங்கு ஜாஸ்தி. இது கணையம் அடி வாங்கும். ஓகே, ஐலெட்ஸ், பீட்டா செல்ஸ் கண்டிப்பாக அடி வாங்கி டைப் 1 மாறிடுவாங்க. டைப் 2 அவங்க நல்லா புரிஞ்சுங்க. எப்போ மருந்து மாத்திரை இல்லாமல் நான் தப்பிச்சிடலாம் அப்படின்னா நீங்கள் அப்படிலாம் தப்பிக்க முடியாது. நீங்கள் தப்பிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10x ஹெல்த்தில் வாங்க. டயட்டை மாற்றி உள்ளே இருக்கிற சுகரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் குளுக்கோஸை வாங்க வைக்கணுங்க. அதுதாங்க மெயின் வேலை. ஆமாங்க சார். உங்கள் செல்லு வாங்க மாட்டேங்குதே, அதனால ப்ராப்ளம். அதை வாங்க வைக்கணும். இப்போ இதுக்கு இத்தனை வேலைகள் நாங்கள் செய்யணும். இத்தனை ஃபாலோஅப்பு, இத்தனை பேராமீட்டர்ஸு, இவ்வளோ வேலைகள் செஞ்சு தான் நம்ம பண்ணணும். அதெல்லாம் ஈஸியெல்லாம் கிடையாது. ஸோ வி ஆர் ரெடி டு டூ தட். அது எங்களுடைய தொழில், அது நாங்கள் பண்ணுறோம். பட் யூ ஹேவ் டு பி கமிட்டட்.
சில நேரங்களில் வந்து கொஞ்சம் செலவாகுது அப்படிம்பாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து காலில் புண்ணாயிருச்சு, நம்ம காலை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது, அல்லது கிட்னி ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு, கிரியேட்டினோட லெவல் அதிகமாகிருச்சு. இப்போ இந்த மாதிரி கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு போனவங்க இருக்காங்க, டயபெட்டிக்கை ஒழுங்காக பார்க்காம, ரெட்டினோபதி, இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நீங்கள் உணவில் தேவையில்லாததெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க, அதெல்லாம் குறைச்சிங்கனாவே இதுக்கு கொஞ்சம் நீங்கள் செலவு பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன் திங், வாழ்வது ஒரே முறை, ஆரோக்கியமாக வாழணும், நல்லதை சாப்பிட வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, நான் 2 பாயிண்ட் சொல்கிறேன். நான் இதோட என்னுடைய 20 வருடத்துக்கு மேலே அந்த அனுபவம் இருக்குது எனக்கு, நியர் அபவுட் 23-24 இயர்ஸ் மேலே. ஓகே, நீங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்றீங்களா, நல்லதே சாப்பிட்றீங்களா? நீங்களே கேள்வி கேட்டுங்க, கண்ணாடி முன்னாடி நின்று. நல்லா சாப்பிட்றோமா, நல்லதே சாப்பிட்றோம்? நீங்களே பாருங்கள், நல்லா தான் சாப்பிடுவீங்க, நல்லதே சாப்பிடல. இப்போ இந்த 40 வருஷத்தில் இப்படி மாறிடுச்சு. பசிக்கு சாப்பிட்றோமா, ருசிக்கு சாப்பிட்றோமா? ருசிக்கு தான் சாப்பிட்றோம். ஸோ இங்கே தான் பிரச்சனை. அதனால தாங்க இவ்வளவு மருந்து, மாத்திரைகள், ஹாஸ்பிட்டலு, லேபு இத்தனையும் வந்துமே ஒரு முழுமை அடையாமல் இருக்கிறோமே நம்ம. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் கம்யூனிகேட்டிவ் டிசீஸ் தான் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு கூட நிறைய யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். யூடியூப்பை பார்த்தெல்லாம் நீங்கள் தப்பாக போய் கஜமுஜன் பண்ணிடாதீங்க, அதை குடிச்சு இதை குடிச்சு. நிறைய பேர் அகெயின் அப்படி வந்துருக்கு. தயவுசெய்து இது ஒரு பர்சனல் மானிட்டரிங் தேவை. ஒரு பர்சன் இருக்கணும், வந்து பார்க்கணும், போகணும், இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நிறையா வீடியோஸ் நம்ம பண்ணுவோம், நிறைய வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு என்னமோ இதில் வியூஸ் அதிகமாகி பணம் பண்ண நோக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. கடவுள் பண்ணி இதில் ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் வெல்தி, ஓகே, ஐ எம் பிளெஸ்டு வித் a lot ஆஃப் திங். அதனால தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இதை சொல்லணும். ஏன்னா எங்கள் அப்பாவை நான் இழந்தேன் 91 எங்கள் அப்பா வந்து இந்த டயபெட்டிக்கில், அப்போ எனக்கு 20 வயசு இருக்கும்போது நான் இழந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தெரியாது ஒன்றும். அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் இங்கே சொன்னாங்க, எங்கள் அப்பாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்போ இருந்தே வந்து இந்த சுகர் ஏன், என்ன, ஏது, இந்த மாதிரிலாம் நிறைய கொஞ்சம் கவனம் இருந்தது. ஸோ அதில் வந்து இப்போ இன்றைக்கி பெரிய லெவலில் இன்றைக்கி எனக்கு பெரிய பேக்கப் சயின்டிஸ்ட் எனக்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ அதனால் வி டூயிங் அ ஒண்டர்ஃபுல் ஜாப், நிறைய சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, சரி சார், இப்போ தகவல் கொடுத்தது ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ.